வணக்கம். என்னோட வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் தான் இத்தனை கஷ்டம் வருதுன்னே தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் ஒரு விஷயத்த பேச போனா, சுத்தி இருக்கிறவங்க அத வேற மாதிரி புரிஞ்சுகிட்டு, கடைசியில என்ன கெட்டவங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் மனசார கூட சின்னதா கூட யாருக்கும் கெடுதல் நெனச்சதில்ல. கெடுதல் அப்படிங்கிற எண்ணத்த கூட என் மனசுல இதுவரைக்கும் தெரியாம கூட நான் யாருக்கும் நெனச்சதே கிடையாது. ஆனா என்ன பார்த்து அவங்க கெட்டவங்கன்னு சொல்றாங்க. சில பேர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு, பல பேர் தன்னோட மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே கேக்குதுங்க. ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இங்க எல்லாரும் உங்கள புரிஞ்சுக்குவாங்கன்னு நெனைக்காதீங்க. இங்க யாருமே உங்க வாழ்க்கை பயணத்த புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வர கிடையாது. அவங்களுக்கு அவங்கவங்க வேலைய பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்குது. இன்னும் சொல்லப்போனா, சில மனுஷங்க உங்கள விமர்சனம் பண்றதுக்காக, ஊன்னா உங்கள பத்தி குறை சொல்லிட்டு, உங்கள டாமினேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாம் காது குடுத்து கேட்டுட்டு இருக்காதீங்க. இந்த உலகத்துக்கு நீங்க வந்தது உங்க வாழ்க்கைய வாழத்தானே தவிர, உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, நீங்க இந்த உலகத்துக்கு வர கிடையாது. அத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, கடைசி வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழ மாட்டீங்க. என்னதான் அடுத்தவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள நீங்க செஞ்சாலும், யாரும் உங்கள சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்க நல்லது செய்யுங்க, நல்லது நினைங்க. அத அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும், அடுத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அத நிரூபிச்சு தான் அவங்க உங்கள நல்லவங்க அப்படின்னு ஏத்துக்கணும்னா, அப்படிப்பட்ட நல்லவங்கங்கிற பட்டமே நமக்கு தேவையில்ல அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இங்க நீங்க விதைச்ச விதை இருக்கு பாத்தீங்களா? அத நீங்க தான் அறுவடை பண்ணணுமே தவிர, அடுத்தவங்க கிட்ட போய் அழுது, புலம்பி, "ஐயய்யோ! நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதா?" அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட போய் நீங்க புலம்புறதுனால, உங்களுக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாதுங்க. 100% சொல்றேன். நாம எத விதைக்கிறோமோ, அதுதான் அறுவடை பண்ணுவோம். நல்லத நினைங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். ஸோ இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நீங்க நல்லது நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பல மடங்கு நல்லது நடக்கும். அடுத்தவங்க கெட்டு போகணும், அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவன் மட்டும் எப்படி இப்படி வாழ்றான்னு அடுத்தவங்கள பத்தி யோசிச்சு, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நாம அடுத்தவங்கள நினைக்கிறத விட 4 மடங்கு கடைசியில நமக்கு தான் பிரச்சனை வருமே தவிர, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசுக்குள்ள யார பத்தியும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்டும் நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, தேவையில்லாத அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆனா சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நான் யார பத்தியும் இங்க யோசிக்கவே இல்லங்க. ஆனா சில பேர் என்ன பத்தியே யோசிக்கிறாங்க. சில விஷயங்கள் என்ன பத்தியே பேசுறாங்க. அதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு கோவமா வருது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள எண்ணம் இருக்கும். ஸோ அடுத்தவங்க உங்கள பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேற வேலை பொழப்பே கிடையாது. உங்கள பத்தியோ இல்ல சில பேரை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு பொழப்பே. ஸோ அதனால உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போய்க்கிட்டே இருங்க. அடுத்தவங்க 1000 விமர்சனம் பண்ணட்டும், அவங்களுக்கு அதுதான் வேலை அப்படின்னு விட்டுட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துருங்க. அதிலேயே நினைச்சு புலம்பிக்கிட்டு அவங்க அப்படி சொல்றாங்களே இப்படி பேசுறாங்களேன்னு நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க தவறுகள் மறுபடி தவறுகளாவே நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா, திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அதுக்கு பேர் தப்பே கிடையாதுங்க. அதுதான் அவங்களுடைய கேரக்டர், அதுதான் அவங்களுடைய பிறவி குணம். ஸோ இங்க நம்ம பழக்கவழக்கத்த அதான் அவங்களுடைய பழக்கவழக்கம்னு வச்சுக்கோங்களேன். நாம ஒருத்தவங்க பண்ற தப்ப திருத்திடலாம், மாத்திடலாம். ஆனா சில பேருடைய பழக்கவழக்கத்த நம்மளால மாத்தவே முடியாது. ஸோ மாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாத உங்களோட எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இதெல்லாம் சொன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் 2 நாளைக்கு முன்னால, யாருக்கும் நல்லது செய்யாதீங்க அப்படின்னு, நல்லதே செய்யாதீங்க அப்படின்னு. ஸோ நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? முழுசா அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு முதல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. டாபிக்க பார்த்த உடனே எல்லாத்துக்கும் நல்லது செய்ய வேணான்னு சொல்ற நீ நல்லா இருப்பியா அப்படின்லாம் சாபம் விடுறீங்க. என்னங்க இது? நான் இதெல்லாம் பெருசா யார் விடுற சாபமும் என்ன பாதிக்காது. ஏன்னா நான் நல்லது தான் சொல்றேன் அப்படின்னு எனக்கு தெரியும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயங்கள் கரெக்டா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கரெக்டா புரியும். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா அவங்க நல்லது தான் சொல்றாங்க,
எந்த இடத்துலையும் நம்ம போய் அடிபற்ற கூடாதுங்கிறதுக்காக ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒருத்தருக்காக சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அதை ஆதரிக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்கள திட்டுறது, கமெண்ட் பண்ணுறது, அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுறது, இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தோம்னா என் வேலையை நான் பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, பேசுகிறவங்க 1000 விஷயம் பேசுவாங்க, நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல நான் கரெக்டாக நிரூபணம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் எப்படி வேணாலும் கமெண்ட் பண்ணட்டும், நான் கரெக்டாக என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. இங்கே எல்லா மனுஷங்களுமே தப்பு பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் ஒன்று, இந்த முட்டாள்கள் மட்டும்தான் செஞ்ச தவிர மறுபடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஸோ நல்ல மனுஷங்க எப்பயுமே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. செஞ்ச தப்ப மறுபடியும் பண்ணுறவங்க நல்ல மனுஷங்களா இருக்க மாட்டாங்க. முட்டாள் தான் மறுபடி பண்ணின தப்பே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்கணுங்க. நீங்கள் எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே உரிமை இல்லை அப்படின்னு சில பேர் நம்மக்கிட்ட வார்த்தையில் மட்டும் வந்து சொல்லிட மாட்டாங்க. அவங்க நடந்துக்கிற அந்த விதம் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளை பார்க்குற பார்வை, நம்மளை நடத்துகிற விதம், நம்மளை மதிக்காத பேசுகிற பேச்சு, இது எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லிடுங்க. உனக்கு இந்த இடத்துல உரிமை இல்லை, இவ்வளோதான் உன்னோட எல்லை அப்படின்னு சொல்லாமல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கக்கூடிய அந்த நடத்தை தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நாமளா ஒதுங்கி வந்துறது தான் நமக்கு கௌரவம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அன்பு எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டாலும் சரிங்க, அது எங்கேயா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நிராகரிக்கப்படுது அப்படின்னா அதுக்காக மனசு உடைஞ்சு போயெல்லாம் உட்கார்ந்துருக்காதீங்க. உங்கள் அன்பையும் பாசத்தையும் ஏற்றுக்கிற அளவுக்கு, அனுபவிக்கிற அளவுக்கு அடுத்தவங்களுக்கு தகுதி தராதாரம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்துருங்க. ஸோ நீங்கள் ஏங்க லோன்னு ஒருத்தவங்க உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் பின்னாலேயே போகிறீங்க? இது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, பட்டும் திருந்த மாட்டேங்கிறாங்க. எவ்வளோதான் அடிபட்டாலும் புத்தியே வர மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ பதிவில் என்னோட நெருங்கின சொந்தமாக, என்னுடைய நண்பர்களாக உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், உரிமையோடு சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கௌரவமாக வாழுங்க. கௌரவம் அப்படின்னா அப்படியே பெருசாக காசு பணம் அப்படிலாம் அதெல்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க. மதிக்காத இடத்துக்கு நம்ம காலடி எடுத்து வச்சு மிதிக்காத இருந்தாலே அதுவே நமக்கு பெரிய கௌரவம் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில நடவடிக்கைகளை மட்டுமே பார்த்து சில பேர் இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்கன்னு என்னைக்குமே முடிவு பண்ணிடாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நிறைய பேர் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் குற்ற பின்னணியுமே இல்லாமல் தப்பு பண்ணுற மனுஷங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சைலண்ட்டாக ஆப்பு வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு அவங்கள பார்த்த உடனே முடிவு பண்ணிடாதீங்க. சில பேர் பார்த்தோன்னே டெரராக இருக்கான்ப்பா இவெல்லாம் கெட்டவன் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. முக அமைப்பு அப்படிங்கிறது இங்கே வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வெளி தோற்றம் தானே தவிர அகம், நம்மளோட மனசு நல்ல மனசாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்த உடனே புரிஞ்சிக்க முடியாதுங்க. சில பேர்கிட்ட பழகி பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட வர போகிற மனுஷங்க எல்லாத்தையும் பார்த்த உடனே இவங்க இப்படிதான் தீர்மானம் பண்ணிடாதீங்க. நீங்கள் செஞ்ச தவறுகளை யார் ஒருத்தர் மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்களோ அதெல்லாம் பொக்கிஷங்க, அதெல்லாம் கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் அந்த மன்னிப்புக்கு வந்து நீங்கள் வந்து அவமானப்படுத்திடாதீங்க. அந்த இடத்துல மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த மன்னிப்பை நீங்கள் வீணாக்கிடாதீங்க. ஏன்னா சில பேர் மறுபடி மன்னிக்கக்கூடிய கேரக்டர் அந்த மனசுலாம் எல்லாருக்குமேலாம் இருக்காது. இங்கே யாரும் மகாத்மா காந்திலாம் கிடையாது மன்னிச்சு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே நல்ல உறவு, நீங்கள் தப்பே பண்ணினாலும் அவங்க என்றைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதான் அடுத்தவங்க முன்னால் உங்களை தலை குனிய வச்சு பார்க்க மாட்டாங்க. நல்ல உறவு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல தட்டி கேட்பாங்க. சில பேருக்கு சுருன்னு கோவம் வரும், என்னத்துக்கு நான் பண்ணுறது எதுக்கு நீ வந்து இப்படி கேட்குற அப்படின்லாம் கோவப்படாதீங்க. அடுத்தவங்க முன்னால் நீங்கள் அசிங்கப்படாமல் அவமானப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சில பேர் உங்ககிட்ட வந்து தட்டி கேட்குறாங்க. அதை திருத்திக்கோங்க. அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.